Hi guys, வணக்கம். நான் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:22 PM, டேட் வந்து 22nd ஏப்ரல். பார்க்க போகிறது வந்து 23rd ஏப்ரல், டியூஸ்டே, வீக் எக்ஸ்பைரி. மார்க்கெட் வந்து ஃபினான்ஸ் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு. அதே சமயம் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈக்விட்டியோட எக்ஸ்பைரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஈக்விட்டி அப்படின்னு பார்க்க சொல்ல நம்ம இதுவும் எடுக்க போகிறது இல்லை. இப்போதைக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கு. தென் இன்னைக்கு மூமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை அந்த நம்ம எதிர்பார்த்த அந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணி இந்த இடத்துல மறுநாள், அதாவது ஒரு 19ஆம் தேதி ஒரு மேனுவலாக மூவ் பண்ணி மேலே எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டாங்க. பேங்க் நிஃப்டி அந்த சப்போர்ட் லெவலை ஹிட்டே பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க அந்த இடத்த கரெக்டாக ஹிட் பண்ணிட்டு மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த சப்போர்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ மேஜர் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,800 இந்த ரேஞ்ச் அவங்க பிரேக் பண்ணி போக வேண்டியது இருக்கு. ஸோ இன்பிட்வீன் கேப்ல இவங்க டிராவல் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் எப்படி காட்ட போகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்ப்புகள் வைக்கலாம். ஸோ என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் கிரீன்ல க்ளோஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அப்படி முயற்சி பண்ணாங்கன்னா நமக்கு இந்த 22,428 அப்படிங்கிற ரேஞ்சை ஹிட் பண்ணிட்டு திருப்பி கீழே இறங்கலாம். அப்படி இல்லைன்னா 22,430 அந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணி கேப் அப் ஓப்பனிங் ஆகும். ஓகேங்களா? கேப் அப் ஓப்பனிங் ஆகிட்ட பிறகு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறலாம். இதுல என்னன்னா, நம்ம இருக்கிற இந்த சென்டர் ஸ்பாட் வந்து எவ்வளவு தூரம் மேலே போகும்னு சொல்ல முடியாது, எவ்வளவு தூரம் கீழே இறங்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு வாலட்டைல நம்ம ஃபேஸ் பண்ணுன்றதுனால சின்ன ப்ராஃபிட்ல புக் பண்ணி எக்ஸிட் ஆகிறது இந்த வாரத்துக்கு நல்லது. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், போன வாரம் மார்க்கெட் ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை, இறங்குறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ மேஜரான சப்போர்ட் வரையும் வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தும் இந்த இடத்துல ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. 18ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த எந்த மூமெண்ட்ஸும் கொடுக்கல. இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் கேப் அப் ஓப்பனிங் ஆகிட்டு அதுக்கப்புறமா கீழே அடிச்சு திருப்பி இந்த ஸ்பாட்டுக்குள்ளேயே, அதாவது என்னுடைய கெஸ் அது கரெக்டாக இருந்ததுன்னா 22,430 கிராஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் லெவல் மறுபடியும் அந்த இடத்துல நிறுத்துவாங்க. அதாவது 430 கிராஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு 22,600 வரையும் எடுத்துட்டு போயிட்டு திருப்பி 22,400 எடுத்துட்டு நிறுத்தலாம். அப்படி போகலைன்னா 24,430க்குள்ள, அதாவது அதிகபட்சம் 22,430, குறைஞ்சபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ட்ரெண்டை 22,200 வரையும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் இந்த இடத்த நாளைக்கு பிரேக் பண்ணிடுவாங்க. 48,130, 150 பிரேக் பண்ணி போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 48,267 அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. என்ன பிரச்சனைனா, நம்ம மார்னிங்ல ட்ரேட் பண்ணோம்னா செகண்ட் ஹாஃப்ல நம்ம ட்ரேட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், சின்ன சின்ன ப்ராஃபிட்ல நம்ம புக் பண்ணி எக்ஸிட் ஆகிறது நல்லது அப்படின்னுட்டு. டெலகிராம்ல நமக்கு எதுவும் லெவல் ஆக்டிவ் ஆகலை, ஹோப்ஸோ. ஸோ சின்ன சின்ன கால்ஸ் அப்படிங்கிறதுனால, சின்ன டார்கெட் அப்படிங்கிறதுனால நம்ம ப்ரீமியம்ல மட்டும் ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பெரிய மூமெண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கும் ஆக்டிவ் ஆகி டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ எனிவே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 48,250 அப்படிங்கிற ட்ரெண்ட் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போகணும்னா நிஃப்டியோட சப்போர்ட் நான் சொன்ன மாதிரி 22,450 கிராஸ் பண்ணி 430 கிராஸ் பண்ணி போக வேண்டியது இருக்கும். ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, செகண்ட் ஹாஃப்ல ஒரு புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த 21,412 கிராஸ் பண்ண பிறகு மேலே போய்கிட்டே இருப்பாங்க. அங்கே எங்கே முடியுதோ, எந்த இடத்துல ரொம்ப நேரம் சஸ்டைன் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் 0 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்விங் ட்ரேட் வேற எதுவும் பண்ண வேண்டாம். க்ரூட் ஆயில் இந்த வாரமும் வேண்டாம், ஃப்ரீயாக விட்டுருங்க மார்க்கெட். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மற்ற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.